தன் தோட்டத்தில் விளைந்த முருங்கைக்காய் எவ்வளவு வந்தாலும் பையில் நிரப்பி தோளில் வைத்துக்கொண்டு 9 கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கும் டவுன் வரை நடந்து சென்று ரெகுலராக ஒரு மளிகை கடையில் தான் தன் தோட்டத்தில் விளைந்த முருங்கைக்காயை குடித்துவிட்டு அதற்கு பதிலாக அரிசி, பருப்பு, சர்க்கரை போன்ற வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி வருவார் அந்த விவசாயி. விவசாயி கொண்டு வரும் முருங்கைக்காயின் சுவை அந்த பகுதி மக்களிடையே மிகவும் பிரபலம். இதை பயன்படுத்தி மற்ற முருங்கைக்காயோடு கலந்து மளிகை கடைக்காரரும் நல்ல லாபம் சம்பாதித்து வந்தார். பல வருடமாக விவசாயி முருங்கைக்காய் கொண்டு வருவதால் மளிகை கடைக்காரர் அதை எடை போட்டு பார்த்ததில்லை. விவசாயி சொல்கின்ற எடையை அப்படியே நம்பி அதற்கு ஈடான மளிகை பொருட்களை கொடுத்து அனுப்புவார். காரணம், விவசாயியின் நேர்மையும் நாணயமும் எல்லோரும் அறிந்தது. ஒரு நாள் விவசாயி 10 கிலோ முருங்கைக்காயை கொடுத்துவிட்டு அதற்கான பொருட்களை வாங்கி செல்ல சிறிது நேரத்தில் 10 கிலோ முருங்கைக்காய் மொத்தமாக வேண்டும் என்று ஒரு சமையல்காரர் வந்து கேட்க, அவருக்காக கடைக்காரர் அதை அப்படியே தர சமையல்காரர் அவர் முன்னாலேயே எடை போட அதில் 9 கிலோ மட்டுமே இருந்தது. அன்று முழுவதும் மளிகை கடைக்காரருக்கு தூக்கமே வரவில்லை. விவசாயி மீது எவ்வளவு நம்பிக்கை வைத்திருந்தோம், இவ்வளவு பெரிய நம்பிக்கை துரோகத்தை செய்துவிட்டாரே. இத்தனை வருடங்களாக இப்படி முட்டாள்தனமாக எடை குறைவான முருங்கைக்காயை வாங்கி ஏமாந்து விட்டோமே. அடுத்த முறை விவசாயி வந்தால் சும்மா விடக்கூடாதுன்னு கடும் கோபத்தில் இருந்தார். 4 நாட்கள் கழித்து விவசாயி மிகவும் சந்தோஷமாக முருங்கைக்காயோடு வந்தார். அவரை கையும் களவுமாக பிடிக்க வேண்டும் என்று எத்தனை கிலோ என்று மளிகைக்காரர் கேட்க 10 கிலோன்னாரு விவசாயி. கடைக்காரர் அவர் முன்னாலேயே எடை போட்டு பார்க்க 9 கிலோ தான் இருந்தது. இத்தனை வருஷமாக இப்படி தான் ஏமாற்றிட்டுருக்கியா? கிராமத்துக்காரங்க ஏமாற்ற மாட்டாங்கன்னு நம்பித்தானே எடை போடாமல் அப்படியே வாங்கின, இப்படி துரோகம் பண்ணிட்டியே அப்படின்னு சொல்ல நிலை குலைந்து போன விவசாயி, ஐயா என்னை மன்னிச்சிடுங்க, நான் ரொம்ப ஏழை, எடைக்கல் வாங்குற அளவுக்கு என்கிட்ட காசு இல்லை. ஒவ்வொரு முறையும் நீங்கள் கொடுக்குற 1 கிலோ பருப்பை ஒரு தட்டுலையும் இன்னொரு தட்டில் முருங்கைக்காயும் வச்சு தானே எடை போட்டு கொண்டு வருவேன். இது தவிர வேறு எதுவும் எனக்கு தெரியாதுங்கய்யா என்று கதறினார். மளிகைக்காரருக்கு செருப்பால் எடுத்தது போல் இருந்தது. ஏன்னா தான் செய்த துரோகம் தனக்கே வந்ததை உணர்ந்தார். இத்தனை வருடங்களாக விவசாயியை ஏமாற்ற நினைத்த மளிகைக்காரும் அவருக்கே தெரியாமல் ஏமாந்து கொண்டு தான் இருந்திருக்கிறார் என்பது தெளிவானது. நாம் எதை தருகிறோமோ அதுதான் நமக்கு திரும்ப வரும். அது வருகின்ற காலங்கள் வேண்டுமானால் தாமதமாகலாம், ஆனால் நிச்சயமாக வரும்.